இப்போ அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து 11ஆம் வகுப்பு அப்படிதானே? சரி. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் படிக்கிறது என்பது குறைவாக இருக்குது. விளையாட்டு அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, சண்டைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் படிக்கக்கூடிய நேரங்கள் குறைவாக இருக்குது தானே? சரி. இப்போ நம்மளால் வந்து அதிகமான இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு நூலகம், லைப்ரரி. இப்போ நிறைய மாணவர்கள் அதிக விலை கொடுத்து புக்கு வாங்க முடியாது. ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடு எடுத்துக்கோம். இப்போ தமிழ் கைடு எவ்வளோ இருக்குது? 400 ரூபாய் இல்லையா? சரி. இந்த மாதிரி அதிகமாக விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்றதுக்காக தான் அரசாங்கமே ஊருக்கு ஒரு நூலகம், எல்லா ஊர்லையும் நூலகம் லைப்ரரி இருக்கிறா? எல்லா ஊர்லையும் இருக்குது. ஆனால் நாம் போய் பயன்படுத்துறது எத்தனை பேர் உங்க ஊர் லைப்ரரிக்கு போகிறீங்க? யாரோ ஒரு நாள் எழுந்து சொல்கிறா உன்னை வீடு அங்கே சென்னையில் ஏந்துடா லைப்ரரிக்கு போகிற. சரி, ஓகே, நல்லது. அதாவது லைப்ரரிக்கு போயிட்டு நம்மளால் விலை கொடுத்து வாங்க முடியாத புத்தகங்கள், விலை கொடுத்து வாங்க முடியாத புத்தகங்களை லைப்ரரியில் நாம் போயிட்டு விலை கொடுத்து வாங்கி படிக்க முடியாது. ஆனால் லைப்ரரியில் அரசாங்கமே நிறைய விலை மிகுந்த புத்தகங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகங்களை விதவிதமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் லைப்ரரிக்கு போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இதெல்லாம் கவிதை புத்தகம், இதெல்லாம் மாணவர்கள் புத்தகம், இதெல்லாம் வந்து கட்டுரை புத்தகம், புதினங்கள் புத்தகம், இந்த மாதிரியான. ஏன்னா நம்ம லைப்ரரியில் போய் லைப்ரரி பெரிய கடல் மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு புத்தகத்தை போய் தேடி எடுக்க முடியாது. டக்குன்னு போய் எனக்கு ஒரு கவிதை புக்கு வேணும்னு வச்சுக்கலாம், நான் போய் டக்குன்னு எடுத்துவேன். ஆனால் நம்ம என்ன பண்ணாலும் இப்போ தேடி அதை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ், துறை வைஸ் அடி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ அடி வச்சுப்போ டக்குன்னு போய் எனக்கு இந்த உதாரணத்துக்கு சயின்ஸ் புக் என்ன சயின்ஸ் புக் எடுத்துருப்போம், அதை போய் டக்குன்னு எடுக்கலாம். ஆனால் எல்லா புக்கையும் மொத்தமாக போட்டு எடுத்துட்டு நான் தேட வேண்டிய புக்கை போய் சீக்கிரம் என்ன பண்ண மாட்டேன், தேடி எடுத்துட்டு அந்த மாதிரி புத்தகங்களை அடி வச்சுருப்பாங்க. அதில் பாரதிதாசன் அவர்கள் யாரு? பாரதிதாசன் அந்த ஒரு பாட்டு சொல்லிப்பார், எண்ணரும் தமிழ்நாட்டின்கள் எல்லோரும் கல்வி கற்று மன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கில் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று இயல்பு கேட்குதல் என்னாலும் என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் படித்து அறிவு வளரணும்னு கனவு கண்டார். அப்துல் கலாம் கனவு கண்ட மாதிரி எல்லாரும் கனவு கண்டாங்க. ஆனால் நாம தான் என்ன பண்ணுறோம், படிக்கிறதுல சண்டை போட்டுருக்கோம். சரி, ஓகே.